சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. மனுஷன் பேசுவான். உண்மையை கேட்டா அப்படி ஓடிடுறாங்க. இது என்னங்க? யார் குதிரை பேரை நடத்தினது? அந்த குதிரை பேரை நடத்தினது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். பாசியம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அடுத்தது ஓப்பனா சொல்லிடணும்ல யார் யாரெல்லாம் தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. வில்லங்க ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்காந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்காந்துட்டு சேர்ந்தது ஒரு கம்பெனியோட நிறுவனர். என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியுடைய மகன் திரு மிதுன் அவர்கள். பாவி மக்களா, இத முதல்லயே சொல்லப்படாதா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. உங்க திட்டத்துல எனக்கு பாதிய கொடுங்க, அவன் கொட்டத்தை பூரா க்ளோஸ் பண்றேன். நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு. யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர். பால்நாய் கொடுத்ததெல்லாம் பச்சை டாலாக் பஸ். அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வராக்குனாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. நான் வேற நினைச்சேன் யாரா சீனியர் எல்லாம் போடுவாங்க, நம்மள உண்டு இல்லன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது. பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழிக்கு வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க. இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா கொளத்தூர்ல தோத்துட்டாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்ற மாதிரி போறே வாரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்றீங்களா? அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேன். கடைசியில கொளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்னு பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரு. எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு. சொல்லுங்க, 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்களு. அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க, 6 வருஷம் ஆசில் விட்டு போயிடுறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க. பியோர் குவாலிஃபிகேஷன்ல ஒரு பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேன் வேலை வாங்க சொன்னாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு, திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கு. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் பெத்த அப்பனே சொல்லிட்டான், டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டோம். சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எரியுதடி மாலா, ஃபேன போடு.
நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், நீங்களா வெளியே போங்க. ஒண்ணு என்ன சொல்ற? ஒன்னே வர ஏத்து பேசுறானுவ. சித்தப்பா, இதெல்லாம் நீங்க தலையிட கூடாது, கிளம்புங்க. பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும். ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா. அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க. சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. சட்டத்தை போடு. தமிழ்நாட்டில் படிப்படியா மூடுவதற்கு முயற்சி பண்ணு. இந்த மூடிட்டார்ல, 217 கடையை மூடுறாருல, அப்ப பாராட்டக்கூடாது. நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை முறைங்க கேட்டான் திமுக, எத்தனை முறை கேட்டான், அதுலயே வாங்கலையே அவங்க எந்த கோரிக்கையும். அப்ப நல்லா கேட்டுக்கங்க விஜய் ரசிகர்களே, இல்ல டிவிகே காரர்களே, 108 தொகுதி, அந்த 108 தொகுதி பத்தாது. ஆனா சிங்கிள் மேன ஜெயிச்சிருக்கிறாரு. நாங்க 10 பேர் கூட்டணி, அவங்க ஒரு 20 பேர் 20 பேர். அவங்க 10 பேர் கூட்டணி, ரைட்டா? இவர் சிங்கிள் மேன் வெற்றி பெற்றிருக்கிறார். சிறப்பு, பாராட்டுகள். ஆனா அவர் ஆட்சி அமைக்க பத்தல. அவர் எங்க போயிருக்கலாம் நினைச்சிருந்தா? பிஜேபி அதிமுக பக்கம் போயிருக்கு. நீ நினைக்கிற பிஜேபி ஒரு ஆளுதான் அங்க போய் கேட்டு இருந்தா அமித்ஷா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து 108 வச்சு ஆட்சி அமைக்கன்னு இருப்பாங்க, அப்பவே கொடுத்துருப்பாங்க. நீ கேளுங்க பாப்போம். நீங்க பயங்கர நல்ல விவரமான நெறியாளர். முடிஞ்சா போனாராங்க. சரி, அவங்கள்ட்ட தான் போனப்பா. இந்த இவங்கள்ட்ட 4 எம்எல்ஏ இருந்துச்சா, பாட்ட போயிருக்கலாம்ல, போனாரா? சரி, அதுதான் வேணாம். ஏடிஎம் கிட்ட போவோம். எடப்பாடிட்ட போனாரா? நேர எங்க வந்தாரு? கரெக்டா விசிகா, கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் இங்க தான் போனாரு. இதுக்கு தாங்க பாராட்டு தெரிவிக்கிறேன் நான். ரைட் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணியில தான் இருக்கிறீங்க, நாங்களும் இப்ப கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். வேங்கவையில வந்து அவன் மலத்தை கலந்துட்டாங்க, குடிச்சுட்டான்றது ஒரு சங்கித்தனமான செயல் தானே. உங்க அப்பாவுக்கு தான் வயசாயிருச்சு, போக முடியல, நீ ஏன் அங்க போகல? நான் கேட்ட கேள்விக்கு நியாயமா பயிற்சி. ஒருத்தர் நல்லா புல்லட் ஓட்டினான்றக்கா சொந்தத்துல கையை வெட்டினாங்களா வெட்டலையா? ஒருத்தர் நல்லா கபடி விளையாடுற கையை விரல வெட்டினாங்களா வெட்டலையா? ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று முழங்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தம்பி கவின் கொலை செய்யப்படுகிறார். அங்க போனீங்களா? யார்கிட்ட வந்து பிலிம் காட்டி இருக்கிறீங்க? நான் நேரடியா கேட்கிறேங்க, கூட்டம் தான் இருக்கிறேன், ஒன்னும் பயந்துக்கலாம் இங்க இல்ல. சங்கத்தமிழ் இந்த 7 நாள்ல எவ்வளவு ஸ்டேட்மெண்ட், அதுவும் இப்ப அந்த ஸ்டேட்மெண்டோட அந்த எழுத்து நடைமுறையெல்லாம் கூட மாத்திட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றாங்க. ஏதோ இவங்க அப்படியே அப்டேட் ஆயிட்டாங்கன்னா அவர் ஜென்சியை புடிச்சிட்டா, நாங்களும் ஜென்சியை புடிச்சிட்டோம்னா ஒன்றை போல் ஒன்று வராது. நீங்க காப்பி அடிக்கிறீங்க, இவர் ஏப்பிங் தோத்துருவீங்க. நீங்க தோத்துட்டீங்க, தொடர்ந்து தோப்பீங்க. இங்கிலீஷ் வார்த்தை கலந்து தமிழ்ல ட்வீட் போட்டா மக்களை வெல்றதுல கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க, மக்கள் மனங்களை வெல்வதில் கோட்டை விட்டு நிக்கிறீங்க. கோர் ஓட் பேங்கா உங்ககிட்ட அண்ணாவும் கலைஞரும், குறிப்பா கலைஞர் உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனார் இல்லையா சொத்து, பொலிட்டிக்கல் கேபிட்டல், அதை இன்னைக்கு விஜய் கிட்ட இழந்துட்டு நிக்கிறீங்க. இது எத்தனை திமுக காரங்களுக்கு புரியுதோ அவங்க பழிச்சுப்பாங்கன்னு என்னது, அவர்கள் அளவில் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லைன்னா வந்து தொடர்ந்து தோல்வியை தான் சந்திப்பாங்க. நீங்க சந்திக்கிற புதிய எதிரிங்க இது வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இது வேற, இந்த எனிமி வேற, இந்த எருமி வேற. அது உங்களுக்கு இன்னமும் புரியல. சோஷியல் மீடியா. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? திமுக குடும்பத்திலிருந்து இப்படி போயிருக்கு. அப்புறம் திமுக குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே நீங்க முற்போக்கு, ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சடங்கு எதிர்ப்பு, சாஸ்திர எதிர்ப்பு, சாதி உணர்வும் ஆணாதிக்கமும் ஒண்ணுக்கு ஒன்று பிணைந்தது, பெரியாருடைய புத்தகங்கள், இதை படிக்க வைக்கிறது இல்லை. கடவுள் நம்பிக்கை, பூஜை நம்பிக்கை, அவங்களுடைய உரிமைங்கிற பேரில் எல்லாத்தையும் அனுமதிப்பது, அதனுடைய விளைவு தான் ஒவ்வொரு வீட்லேயும் அது தன்மையில் இல்லை. ஒரு பெரியாரை கொண்டு போகல, நீங்க அறிஞர் அண்ணாவுடைய ஆரிய மாயையை கொண்டு போகல, அறிஞர் அண்ணாவுடைய பணத்தோட்டத்தை கொண்டு போகல. இதெல்லாம் படிச்சா அவனே வந்து தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு வட இந்தியர்கள் இருக்காங்க, அண்ணா அன்னைக்கே சொன்னாரே, தனித்தமிழ்நாடு அன்னைக்கே பெரியார் கேட்டாரு. இந்த அரசியல்லாம் இன்னைக்கு திமுக உள்ள பவர் பார்ட்டிஸ் உள்ளவங்களுக்கு புரியறதுல தெரியறதுல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.